ஸோ ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு பழம் தான் நாவல் பழம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான் நாவல் பழம். இந்த பழத்துக்கு, இந்த நவாப் பழத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, இந்தியன் பிளாக்பெர்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியாக பெர்ரிஸ் சாப்பிடணும், சுகராக பெர்ரிஸ் சாப்பிடணும், ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெர்ரிஸ்க்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. இப்போது சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நவாப்பழம் ரொம்ப பெஸ்ட்டு. இந்த நவாப்பழத்தில் கிளிசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த நவாப்பழம் சாப்பிடும்போது ஈஸியாக சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். பழம் சாப்பிட்டுட்டு இந்த விதையை வந்துட்டு நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுடு தண்ணியோடு நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு சூப்பராக ரிசல்ட் இருக்கும். சுகர் பேஷண்ட் வந்துட்டு சுகர் வந்துட்டு ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. ஆயுஷ் மெடிசன்ஸ் எல்லாத்துலேயுமே நவாப்பழத்தை சர்க்கரை நோக்கி வந்துட்டு ஒரு அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. அது ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறனால ஹார்ட்டுக்கு நல்லது. ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கோ. ஹார்ட் நல்லா சீராக பம்ப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நவாப்பழத்தை ரெகுலராக எடுத்துக்கலாம். எனக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னு சொல்கிறவங்க நவாப்பழம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு உடம்பை குறைக்கணும், வெயிட்டை குறைக்கணும், ஃபைபர் அதிகமாக இருக்குது இந்த நவாப்பழத்தில். ஸோ வெயிட் குறைக்கணும்னு சொல்கிறவங்க நவாப்பழம் தாராளமாக எடுத்துக்கலாம். வெயிட்டு மட்டும் இல்லை, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். வயிறு சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் நவாப்பழம் ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி எனக்கு ஃப்யூச்சரில் குடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு புற்றுநோயாக மாறிடுமோன்னு பயப்படுறவங்களும் இந்த நவாப்பழம் எடுக்கும்போது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த நவாப்பழத்தில் இருக்குது. அதே மாதிரி உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த நவாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவாப்பழத்தில் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி B1, B2, B3, B6 இந்த சத்துக்கள் எல்லாம் இந்த நவாப்பழத்தில் இருக்குது. ஈஸியாக கிடைக்கக்கூடிய நாவல் பழத்தில் நீங்கள் மிஸ் பண்ணாதுங்க, வேஸ்ட் பண்ணாதுங்க. எத்தனை பேர் நம்ம மரத்துலேருந்து விழுந்ததை டைரெக்டாக எடுத்து சாப்பிட்ருக்கேன்னு சொல்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதுங்க. ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ண மறக்காதுங்க. ரொம்ப நன்றி.